Hi my dear friends and families, welcome to Craft Tamil channel. Channel subscribe பண்ணாம பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆயிக்கோங்க. நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே கேட்ட வீடியோ தான் பென் ஸ்டாண்ட் பண்ணி காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. பாக்ஸ் யூஸ் பண்ணி பென் ஸ்டாண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அதனால நான் வந்து என்கிட்ட இருக்கிற பாக்ஸ் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்த ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. இது வந்து கொஞ்சம் நீளமாக கரெக்டாக இருந்துச்சு இந்த பென் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி, அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த நீளமாக நீட் கொசூத்தி வரும் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸும் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி சைடில் நான் வரைஞ்ச மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பொதுவாக எல்லாருமே வந்து பென் ஸ்டாண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு தான் பண்ணுவாங்க. நானும் அதே மாதிரி தான் பண்ணுறேன். சைடில் வந்து கட் பண்ணிட்டு தான் பண்ணுறேன். ஏன்னா இந்த டிசைன் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இந்த சென்டரில் வைக்கிற இந்த பாக்ஸுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இது கண்டிப்பாக எல்லாேருக்கும் தெரியும். அந்த மாதிரி கட் பண்ணி தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கொசுவத்தி அட்டை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அட்டையை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு லைன்ஸ் போட்டுக்கோங்க. 2 சைடும் லைன் போட்டுட்டு கரெக்டாக சுற்றியுமே லைன் போட்டுட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 2 சைடும் 2 பீஸ் வைக்க போகிறேன். அதனால் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா சிசர் யூஸ் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி தான் பிட் பண்ண போகிறேன். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி தான் பிட் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் வந்து நம்ம பேட்டர்ன் ஷீட் போட்டு கவர் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ஷீட் வச்சு நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. நான் வந்து டபுள் கலர் எடுத்திருக்கேன், டபுள் டிசைன்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஹார்ட் டிசைன், இன்னொன்று வந்து ஃப்ளவர் போட்ட மாதிரி. ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட் டிசைன் போட்டதை வந்து நம்ம இந்த சென்டரில் ஒட்ட போகிற கார்ட்போர்டுக்கு ஒட்டிடலாம், ஃபஸ்ட் கவர் பண்ணிடலாம். ஓகேவா, நீங்கள் உள் சைடும் வேணும்னா கவர் பண்ணலாம். பட் நான் வந்து உள்ளெல்லாம் ரொம்ப கவர் பண்ணல, வெளி சைடு மட்டும் தான் நல்லா கவர் பண்ணுறேன். உள் சைடில் வந்து சென்டரில் மட்டும் கவர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஃபெவிகால் போட்டுட்டு கவர் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படி உங்ககிட்ட பேட்டர்ன் பேப்பர் இல்லைனா வேறு டிசைனிங்க்கு ஏதாவது பேப்பர் வச்சுருப்பீங்க இல்லையா, அதை போட்டு கவர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து டெக்கரேஷன் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்கன்னா கலர் பேப்பர்ஸை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். அதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டபிளாக இருக்கும். நீங்கள் கவர் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. நீட்டபிளாக கவர் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து மேலே ஒட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது அதை வந்து சைடில் கட் பண்ணிவிட்டு உள் சைடே அதை உள்ளுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கிறேன். ஓகேவா, ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, இப்போ உள் சைடு ஒட்டியாச்சு. அடிக்கடி வந்து இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபெவிகால் போடும்போது. ஏன்னா ஃபெவிகால் ஒரே இடத்துலையே திக்னஸாக இருந்துச்சுன்னா ஒரு மாதிரி அந்த பேப்பர் ஊறி போன மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி சைடு வந்து கவர் பண்ணல. பின்னாடி சைடு அப்படியே இருக்கட்டும். நம்ம மிச்சம் இருக்கிற 2 பீஸுக்கும் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி சைடு வந்து நம்ம கவர் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த 2 பாக்ஸுக்கும் கவர் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் இந்த ஃப்ளவர் போட்ட மாதிரி டிசைன் எடுக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கூட ஒட்டிக்கலாம் தான், நான் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுக்கும் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. 2த்துக்குமே நான் வந்து ஃபஸ்ட்டு வச்சு பார்த்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கலாம். நான் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி பாக்ஸஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானும் அந்த மாதிரி தான் நிறைய இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் தூக்கி போடாமல் எடுத்து வச்சுப்பேன். இது மாதிரி எடுத்து வச்சுருக்கப்போ நம்ம தேவைப்படுற நேரத்தில் பென் ஸ்டாண்டு, ஆர்கனைசர் இந்த மாதிரி எது வேணால் செஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா, அதனால் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் திங்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி வந்து இந்த பாக்ஸ் நான் இது வரைக்கும் எடுத்து வைக்கல பட் எனக்கு செய்யணும் அப்படின்னா கார்ட்போர்டு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பாக்ஸ் மாதிரி அதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பேட்டர்ன் ஷீட் ஒட்டி கூட ஒட்டிக்கலாம். என்கிட்ட இருந்தனால டக்குன்னு இந்த ஒர்க் நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா, அதே மாதிரி நிறைய பேர் பென் ஸ்டாண்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி வந்து நிறைய பென் ஸ்டாண்ட் வீடியோ போட்டிருக்கேன். பட் இந்த மாதிரி நம்ம பண்ணதில்லை. இது வந்து 3 ஆர்கனைசர் இருக்கிற மாதிரி தனித்தனியாக, ஒரு இதில் பென்னு, ஒரு இதில் ஸ்கேல் பென்சில், ஒரு இதில் வந்து ஸ்கெச்சஸு, நடுவில் இருக்கிறதுல வந்து சிசர்ஸ், அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸுக்கும் கவர் பண்ணிவிட்டு அதை சைட்லேயும் நான் சொன்ன மாதிரி ஒட்டிட்டேன் ஃபெவிகால் அப்ளை பண்ணியே. அதுக்கப்புறம் உள் சைடு மட்டும் அந்த கார்ட்போர்டு மாதிரி தெரியுறது எனக்கு பிடிக்கல. அதனால் அந்த சைடில் ஒட்டணும் இல்லையா, அந்த பேட்டர்ன் பேப்பரை எடுத்து இதோட உள் சைடில் சென்டர்லேயும் ஒட்டிக்கிறேன். ஓகே, உள் சைடில் ஒட்டிட்டு வெளியே எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்துச்சு அதை பின்னாடி சைடு திருப்பி இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். அவ்வளோதான். பின்னாடி சைடு வந்து நான் வேறு எதுவும் கவர் பண்ணல, இப்படியே விட்டுட்டேன். ஏன்னா பின்னாடி சைடு அவ்வளோ தெரியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பின்னாடி சைடும் கவர் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து அப்படியே விட்டுட்டேன். ஓகே, இப்போ ஒட்டி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்மளோட பென் ஸ்டாண்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்கிட்ட பாக்ஸஸ் இருந்தனால நான் சிம்பிளாக வந்து இதை செஞ்சு முடிச்சிட்டேன். இல்லாதவங்க நீங்களே வந்து பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி பண்ணலாம். அப்படி இல்லைனா வாட்டர் கேனில் கூட பண்ணலாம். ஓகே, அண்ட் வந்து நிறைய பேர் ஸ்டடி டேபிள் ஆர்கனைசர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதை மொத்தமாக உங்களுக்கு ஸ்டடி டேபிள் ஆர்கனைசர் வந்து ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன். ஓகேவா, ஆல்ரெடி வந்து சிம்பிளாக ஒரு ஸ்டடி டேபிள் எப்படி பண்ணுறது கார்ட்போர்டில் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன். வேணா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து யோசிச்சு நான் வந்து இதுக்கப்புறம் ஒரு ஸ்டடி டேபிள் வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற ஒரு சில திங்ஸ் எல்லாம் இதில் போட்டு காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணிட்டாங்க, நிறைய ஹோம்ஒர்க் பண்ணுவீங்க. அந்த டைமில் வந்து நீங்கள் அங்கங்கே ஒரு திங்ஸையும் வச்சுட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரே இதுலேயே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க.
இந்த மாதிரி நீங்கள் இதுலேயே வந்து எல்லா பொருளையும் போட்டு வச்சுக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் கரெக்டாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு வச்சுக்கலாம். ஓகே, அப்படி நீங்கள் முன்னாடியே ஸ்டடி டேபிள் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா அது பக்கத்தில் வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பை 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 பை.